பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 123 சங்கீதம் 2 வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கியிருப்பது போலவும், வேலைக்காரின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கியிருப்பது போலவும், எங்கள் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கின்றன. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தன்னுடைய எஜமானுடைய கையை நோக்கி இருப்பது போல, ஒரு வேலைக்காரின் கண்கள் தன்னுடைய எஜமாட்டியின் கையை நோக்கி இருப்பது போல, எங்கள் கண்கள் எப்பொழுதும் தேவனையே நோக்கி இருக்கிறது என்று எழுதுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தேவனையே நோக்கி இருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற மனிதர்களையோ உலக காரியங்களையோ நம்முடைய கண்கள் நோக்கி இருக்காமல் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தேவனையே நோக்கி இருக்க வேண்டும். அதனால தான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் நம்முடைய கண்கள் தேவனுக்கு நேராக ஏறெடுக்கப்படட்டும். நாம் தேவனையே நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. எனவே நாம் இந்த காலை நேரத்தில் நம்முடைய கண்கள் தேவனையே நோக்கி பார்க்கட்டும், பரலோகத்தையே நோக்கி பார்க்கட்டும். ஆமென். பரலோகத்தையே நோக்கி பார்த்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். எனவே பரலோகத்திலிருந்து ஒரு ஒத்தாசை நமக்கு ஆண்டு அனுப்பி தர போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தேவனையே நோக்கி பார்க்கட்டும். உலகத்தின் காரியங்களையோ உலக மனிதர்களையோ நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்காம இயேசுவையே நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் மிகுந்த வேதனைப்பட்டாள். தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் செலவழித்தும் அவளுக்கு சரியாகலை, குணமாகலை. இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை நோக்கி ஓடி போகிறாள். இயேசுவை நோக்கி ஓடிப்போய் அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். தொட்ட உடனே அவள் பரிபூர்ண குணமடைகிறாள். ஆமென். இந்த காலை வேளையில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை நோக்கி ஓடிப்போய் அவர் வஸ்திரத்தை தொட்டது போல நாமும் இன்றைக்கு நமக்கு பிரச்சனைகள், நெருக்கங்கள், வியாதிகள் மத்தியிலும் நம் இயேசுவை நோக்கி செல்வோம். அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்கும்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தர தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். திரளான ஜனங்கள் பசியோடு கூட உட்கார்ந்துருக்கும்போது அங்கே ஆகாரம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்பொழுது அங்கே ஒரு சிறுவன் 5 அப்பம் 2 மீன்கள் இருக்கிறது. அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் இயேசுடைய கரங்களில் கொண்டு கொடுத்த உடனே அந்த இயேசு அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் அப்படியே வானத்துக்கு நேரே உயர்த்தி அண்ணாந்து பார்த்து அதை ஆசுவைத்து ஜனங்களுக்கு பரிமாறினார். அந்த 5 அப்பமும் அந்த 2 மீன்களும் 5000 பேர் புசிப்பதற்கு, வயிறார புசிப்பதற்கு போதுமானதாக இருந்தது. மீதம் எடுப்பதற்கும் அவைகள் காணப்பட்டது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் வானத்துக்கு உயர்த்தி காட்டின உடனே அது பெருக ஆரம்பித்தது போல நம்ம எப்பொழுதும் பரலோகத்தையே நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய கஷ்டங்கள் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், வேதனைகள் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில், பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் நம்ம யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? இயேசுவையே நோக்கி பார்க்கணும். அவரையே நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கும், நெருக்கம் நீங்கும், கடன் பாரம் நீங்கும், வியாதி நீங்கும், கட்டுகள் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும், கஷ்டங்கள் நீங்கும். நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி இந்த புதிய நாளில் நம்மை ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். எனவே நம்முடைய கண்கள் எப்பொழுதும் பரலோகத்தை நோக்கி பார்க்கட்டும், தேவனையே நோக்கி பார்க்கட்டும். உலக மனிதர்களையோ உலக காரியங்களையோ உலகத்தில் இருக்கிற சில சிற்றின்பங்களையோ நம்ம நோக்கி பார்க்காம இயேசுவையே நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். எல்லா தடைகள் மாறும். ஒருவேளை கடன் பாரத்தோடு இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம், கவலைப்படாதுங்க. இயேசுவை நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் போய் கர்த்தரையே நோக்கி பார்க்க ஆரம்பித்தாள். தன்னுடைய கஷ்டங்கள் மத்தியில் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாள். ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளினால் அன்னாளுக்கு நல்ல குழந்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். எனவே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம். எங்கள் கண்கள் எப்பொழுது உண்மையே நோக்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கஷ்டங்கள், நெருக்கங்கள், வேதனையோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கட்டும். நாங்கள் எல்லாரும்
எங்கள் கண்களை எப்பொழுது உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்க உதவி செய்கிறாங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இந்த இறைவார்த்தை கிட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகள் ஆஸ்வதிங்க. உங்களுடைய கரம் கொண்டிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை அவரை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.